காலையில எந்திரிக்கிறதுல இருந்தும் நைட்டு தூங்க போறது வரைக்கும், அதாவது பெட்ரூம்குள்ள போறது வரைக்கும் தான் எல்லாத்தையும் ஷேர் பண்றாங்க. ஆனா இந்த கப்பிள் வந்து பாத்தீங்கன்னா பெட்ரூம்குள்ளேயே அவங்களோட பிரைவசியான வீடியோக்குள்ளேயே வந்து சேல் பண்ணிருக்காங்க. சோ இதுல இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா? ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ஸ், கிராஷ் கோர்ஸ், பவர் கோர்ஸ், இந்த மாதிரி பல கோர்சஸ் எல்லாம் ஆன்லைன்ல கத்துட்டு இருப்பாங்க. ஆனா இது இன்டர் கோர்ஸை, கப்பிளோட இன்டர் கோர்ஸவே ஆன்லைன்ல பப்ளிஷ் பண்ணி கோடிக்கணக்கில் சம்பாரிச்சிருக்காங்க இந்த கப்பிள். ஸோ யாருன்னு உங்களுக்கே தெரியும். சோஷியல் மீடியாவை இந்த மாதிரி தப்பா, அதுவும் கப்பிளா சேர்ந்து இப்படி யூஸ் பண்றது நியாயமா? கோடி கோடியா இவ்வளவு சம்பாரிச்சிருக்காங்களே, அவங்களோட மென்டல் ஹெல்த் எந்த மாதிரி இருக்கும், நாளைக்கு சொசைட்டில எப்படி அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க? ஒரு பிரைவேட்டான வீடியோவை பப்ளிக்கா தெரிஞ்சே அவங்க போஸ்ட் பண்ணி சம்பாதிக்கிறாங்கன்னா இது என்ன மாதிரி மென்டாலிட்டி? இந்த விஷயத்தை பத்தி நம்ம டீடைல்டா சைக்காலஜிக்கல் அனாலிசிஸ் பண்ண போறோம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டு புட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போலாம். சைடு கேப்ல சைக்காலஜி கத்துக்கலாமா? சோஷியல் சைக்காலஜி பத்தி தெரிஞ்சுக்கலாம். கப்பிள் லைஃப், அதாவது தம்பதியர் அப்படிங்கிறது என்ன? ஒரு ஆணும் பெண்ணும் கல்யாணம் பண்ணிக்கிறது, அதாவது லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் சரி, அரேஞ்ச்டு மேரேஜா இருந்தாலும் சரி, கல்யாணத்துக்கு அப்புறமா ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு அவங்களோட வாழ்க்கையில என்ன மாதிரி கஷ்டங்கள் வரப்போகுது, ஃபியூச்சர் பிளான் என்ன, எப்படி நம்ம குழந்தை பெற்றுக்க போறோம், நம்ம வாழ்க்கையை எப்படி வாழ போறோம், இதையெல்லாம் பத்தி டிஸ்கஸ் பண்ணிக்கிறது ஓகே. இந்த மாதிரி விஷயங்களை நீங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே கப்பிள் அவங்களோட விளாக் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயங்களையுமே, அதாவது லவ் பண்ணோம் நாங்க, அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணோம், இன்னைக்கு இன்ன சாப்பாடு சாப்பிட்டோம், இந்த மாதிரி நாங்க சமையல் பண்ணோம், எங்க மாமியார் இப்படி சொன்னாங்க, இந்த மாதிரி துணியை துவைச்சேன், வீட்டுல நடக்கிற எல்லா விஷயங்களையுமே காலையில எந்திரிக்கிறதுல இருந்து நைட்டு தூங்க போறது வரைக்கும் எல்லாமே விளாக்ன்ற பேர்ல யூடியூப்ல பப்ளிஷ் பண்ணியே நல்லா பணம் சம்பாரிச்சிட்டு இருக்கிற நிறைய கப்பிள் இருக்காங்க. அதாவது இவங்க எல்லாம் வந்து காலையில எந்திரிக்கிறதுல இருந்தும் நைட்டு தூங்க போறது வரைக்கும், அதாவது பெட்ரூம்குள்ள போறது வரைக்கும் தான் எல்லாத்தையும் ஷேர் பண்றாங்க. ஆனா இந்த கப்பிள் வந்து பாத்தீங்கன்னா பெட்ரூம்குள்ள நடக்கிற விஷயங்களை பத்தி மட்டுமே பப்ளிஷ் பண்ணி லட்சக்கணக்குல கோடிக்கணக்குல சம்பாரிச்சிருக்காங்க. இந்த விஷயம் வெளியில லீக் ஆனதுமே போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு அந்த கப்பிளையும் அரெஸ்டும் பண்ணிருக்காங்க. சோ இது என்ன தப்பு? எங்களோட வாழ்க்கையை நாங்க வந்து பப்ளிஷ் பண்றோம், இல்ல நாங்க டெலிகாஸ்ட் பண்றோம், என்னமோ பண்ணிட்டு போறோம், உங்களுக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க. ஆனா இது சட்டப்படி வந்து பாத்தீங்கன்னா, கல்யாணம் பண்ணி ஆணும் பெண்ணும் அவங்களோட இல்லற வாழ்க்கைய நீங்க பகிர்ந்துக்கிறத காட்டிலுமே உங்களோட பெட் டைம் லைஃப், அதாவது உங்களோட செக்ஷுவல் லைஃப், கணவனும் மனைவியும் இருக்கிற ஒரு தாம்பத்தியத்தை, இன்டிமேட்டான விஷயங்களை இன்டர்கோர்ஸ் பண்றது எல்லாமே கூட வித்திருக்காங்க. அதாவது எப்படின்னா, ஒரு வீடியோவுக்கு, அதாவது 1 மணி நேரம் அந்த வீடியோ பாக்குறதுக்கு வந்து 2000 ரூபாய், அதுக்கப்புறமா அந்த சின்ன பசங்க எல்லாம் வருவாங்கல்ல, யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு அந்த ஒரு சின்ன கிளிம்ஸ் மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் வீடியோக்கெல்லாம் வந்து 500 rupees, இந்த மாதிரி ஒரு கேட்டகரி வச்சு அந்த வீடியோவே அவங்களோட பிரைவசியான வீடியோக்குள்ளேயே வந்து சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா? இந்த கப்பிளுக்கு வந்துட்டு பொம்பளை பிள்ளைங்க, 2 பேருமே பொம்பளை பிள்ளைங்க. அந்த பொம்பளை பிள்ளைங்களோட வாழ்க்கை என்ன ஆகும்? ஸோ இது தப்பா குற்றமா, இது வந்துட்டு என்ன அப்படின்ற லீகல் இஷ்யூஸ் எல்லாமே கவர்மெண்ட் பார்த்துக்கிறோம். ஆனா இவங்களோட மனநிலை, அந்த பொண்ணுங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? இப்ப வெளிவட்டாரமா அந்த கப்பிள் யாருன்றத சில பேர் வந்து சொல்றாங்க, அவங்க போட்டோஸும் தெரியும், எத்தனை, அதாவது கோடிக்கணக்கான காசு அவங்க சம்பாரிச்சிருக்காங்கன்னா எவ்வளோ பேர் அந்த வீடியோவை பார்த்துருப்பாங்க. அது இல்லாம ஒரு ஆன்லைன்ல வந்து பப்ளிஷ் பண்றாங்கன்னா கண்டிப்பா எல்லாருக்குமே போயிடும். அது எத்தனை நாள், எவ்வளோ வருஷம் கழிச்சு அதை டெலீட் பண்றாங்களோ இல்லையோ, ஒன்ஸ் அது லீக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா யாராவது சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க, எப்படினாலும் அது ரீச் அவுட் ஆயிட்டே இருக்கும், பப்ளிசிட்டி ஆயிட்டே தான் இருக்கும். ஸோ ஒரு காலகட்டத்தில் அந்த பொண்ணுங்களே அந்த வீடியோவை பார்க்கக்கூடிய சூழ்நிலை வந்துச்சுன்னா அவங்க அம்மா அப்பாவை பற்றி என்ன நினைப்பாங்க? ஸோ இதுக்கு என்ன முக்கியமான காரணமாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? காசு, பணம், வறுமை. அவங்க சொல்ற காரணம் என்ன தெரியுங்களா? எங்களுக்கு வந்து பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டுறது கூட முடியல, அவங்களுக்கு எதுவும் படிக்க வைக்கவும் முடியல, கடன் தொல்லை அதிகமா இருந்துச்சு, எங்களால வந்து சர்வே பண்ணவே முடியல, ஒரு ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸை கூட பேர் பண்ண முடியல அப்படின்லாம் சொல்றாங்க. ஸோ இவ்வளோ வருஷமா கஷ்டப்பட்டு அந்த சின்ன குழந்தைங்கள்ல இருந்து அவங்க இவ்வளோ பெரிய காலேஜ் படிக்கிற வரைக்கும் வளர்த்திருக்காங்களே, கஷ்டத்தோட எல்லாமே வளர்த்தாங்க, நேர்மையா இருந்தாங்க, நல்லா சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க, உழைச்சாங்க. ஆனா உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் இல்லை, தேவைகளை, அந்த பண தேவைகளை சந்திக்க முடியல அப்படிங்கிற ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன். அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்ததுமே என்ன ஆயிடுச்சு? இதுக்கு மேல நம்மளுக்கு என்னடா வாழ்க்கை, நம்ம என்ன வேணாம், யார்ட்டையும் போய் கொலை பண்ணல, கொள்ளை அடிக்கல,
திருடல, பொய் சொல்லல, யாரோட பணத்தையும் புடுங்கிட்டு வர. அந்த ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் அவங்க 2 பேரும் ஒரு முடிவுக்கு வந்து சம்மதிச்சு அவங்க 2 பேரோட பிரைவேட்டான வீடியோஸை, இன்டிமேட்டா இருந்த வீடியோஸை எல்லாம் வந்து நெட்ல விடுறாங்க. ஸோ இது ஒரு பக்கம் நீங்க வந்து தப்பு நியாயம் அனலைஸ் பண்ணும்போது, இன்னொரு பக்கம் என்னன்னா இது அவங்க காசுக்காக பண்ணாங்க, இல்ல லைஃப்ல செட்டில் ஆகிறதுக்காக பண்ணாங்க, பிள்ளைங்களுக்காக பண்ணாங்க, என்ன காரணத்துக்காக பண்ணியிருந்தாலுமே லேட்டர் பார்ட் ஆஃப் பீரியட்ல ஒரு 5 வருஷம் கழிச்சோ இல்ல 2 வருஷம் கழிச்சோ இது ஏன்டா இதை பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கில்ட்டும் ஒரு டிப்ரெஷனும் தான் வரும். ஏன்னா ஒரு பாடியை வந்து எக்ஸ்போஸ் பண்றாங்க. ஒரு பொண்ணு குனியும் போது தெரியாம அவங்க பிரைவேட் பார்ட்ஸ் தெரியுது அப்படின்னும் போது அது ஓகே, அது தெரியாம நடந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனா வேணும்னே மத்தவங்க பார்க்கணும்னு சொல்லிட்டு கீழே குனியிறது வந்து இது எக்ஸிபிஷனிசம். இது ஒரு டிஸார்டர் தான். நிறைய பொது இடங்கள்ல எல்லாம் பார்த்துருப்போம். அது கேர்ள்ஸா இருக்கட்டும், பாய்ஸா இருக்கட்டும், அவங்களோட அந்த ஸ்ட்ரக்சரை காட்டுவாங்க. அண்ட் தென் கேர்ள்ஸ்லாம் வந்து ஷால் போடாம போறது, அவங்களோட அந்த ஃபெமினிசமை காட்டணும் அப்படின்னு மற்றவங்க பார்க்கணும், அதை அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட் அவங்களுக்கு இருந்துட்டு இருக்கும். இது ஒரு டிஸார்டர் தான். ஆனா ஒரு பணத்துக்காக ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அவங்க எக்ஸ்போஸ் பண்றது அப்படிங்கிறது இட்ஸ் அ சாய்ஸ். என்னதான் அவங்க சாய்ஸா இருந்தாலுமே அவங்களோட மனநிலை அப்படிங்கறது பாக்குறப்போ கண்டிப்பா அவங்க ஃபெட்டப் ஆயிட்டு நான் இருந்தா இருக்கிறேன், இல்லைன்னா இல்லை, அதுக்கு நான் இந்த மாதிரி நான் எப்படியாவது சம்பாதிக்கணும், அந்த காசுன்ற ஒரு விஷயம் ஏதாவது ஒரு ஃபேக்டரை வந்து நீங்க ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா அங்க இருந்து ப்ராப்ளம் தான் வரும். ஏன்னா இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா காசு பணம் கொட்டி கிடக்கும், அவங்க கிட்ட நிறைய லக்ஸுரியான கார்ஸ் இருக்கும், அவங்க கிட்ட நிறைய தங்கமும் நகையும் இருக்கும், பணம் இருக்கும், அவங்க நினைச்ச நேரத்துல எது வேணா வாங்கலாம், எங்க வேணா போகலாம், அந்த மாதிரி இருப்பாங்க. ஆனா நிம்மதி இருக்காது, ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு செக்ஷுவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. அவங்க கணவன் மனைவியா இருக்கலாம், இல்லை அப்படின்னா அவங்க ஒரு பார்ட்னரை இழந்தவங்களா கூட இருக்கலாம். தட் மீன்ஸ் டிவோர்ஸா இருக்கலாம், விடோவா இருக்கலாம், வாட் எவர். அவங்களுக்கு வந்து என்னடா என் லைஃப், எனக்கு எல்லாமே இருக்கு ஆனா எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ எது எப்படியோ எல்லாருக்குமே வாழ்க்கையில எல்லாமே நிறைஞ்சு சாட்டிஸ்ஃபைடா இருக்காது. ஏன்னா வாழ்றதுக்கு ஒரு தேடுதல் அவசியம். அந்த தேடுதல் இருந்துச்சுன்னா தான் வாழ்க்கைக்கான அர்த்தமே இருக்கு. உங்களுக்கு எல்லாமே ஃபுல்ஃபில்டா இருந்துட்டா நம்ம ஏன் உயிர் வாழணும்? நம்மளுக்கு அது வாழ்றதுக்கான தேவையே இருக்காதே. இப்போ ஒருத்தருக்கு வேலை இல்லை அப்படின்னா அந்த வேலையை தேடி ஓடணும், அது ஒரு டார்கெட்டா இருக்கும். வேலை கிடைச்சதுக்கு அப்புறமா சம்பளம் கம்மியா இருக்கே, அடுத்து நிறைய சம்பாதிக்கணும். வாடகை வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ஒரு சொந்த வீடு வாங்குறதா டார்கெட்டா இருக்கும். சொந்த வீட்லயே இருக்கிறவங்க என்னன்னா இன்னும் கொஞ்சம் என் வீடை வந்து மாடர்னைஸ் பண்ணணும், ரெனோவேட் பண்ணணும், இன்னும் வந்து ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே மாடர்னைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எதையாவது ஒண்ணு நம்ம வந்து இந்த லெவல்ல இருந்து அடுத்த லெவல் போகணும் அப்படின்னு நினைச்சா மட்டும்தான் வாழ்க்கைக்கு ஒரு சுவாரஸ்யம் இருக்கும். ஒரு அன்பான நபரை தேடுறதா இருக்கட்டும், எதுவா இருந்தாலுமே இதெல்லாமே இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷனை பேஸ் பண்ணி தான் இருக்கு. அந்த மோட்டிவேஷனே இல்லாம லைஃபை லீட் பண்றதுன்றது இப்படிதான் எக்கு தப்பா நம்ம என்ன பண்றது அப்படின்னு தெரியாம போய் மாட்டிக்குவாங்க. இந்த இஷ்யூவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லிருங்க. இந்த மாதிரி எக்கு தப்பான பிரச்சனைகள்ல உங்களோட மனசை அலைப்பாய விடாம இருக்கிறத வச்சு எப்படி சாட்டிஸ்ஃபைடா ஹாப்பியா வாழணும், ஈஸியான வழிகள்ல எப்படி நீங்க பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற நிறைய ஷார்ட்கட்ஸ், நிறைய ஸ்மார்ட் வேஸ் எல்லாம் இருக்குது. தவறான வழிகள்ல போய் உங்க மானத்தையும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் இழுத்துட்டு வந்துடாதீங்க. இந்த மாதிரி ட்ரெண்டிங்கான விஷயங்களை சைக்காலஜிக்கல் அனாலிசிஸோட தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் அண்ட் ஷேர் கொடுக்க மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட சந்திக்கிறேன். Until then, take care of your mental health. நன்றி, வணக்கம்.